நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 27/9/2022 முதல் 4/10/2022 வரைக்கும் 8 நாட்கள் பாவிகள் என்று சொல்லக்கூடிய குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சனியும் ஒரே டிகிரியில் 8 நாட்கள் நிற்கிறார்கள். குரூர கிரகங்கள் ரெண்டும். ஒருத்தர் கடன் வாங்கணும்னா செவ்வாயும் சனியும் தேவைப்படும். கொத்து கொத்தாக மக்கள் விபத்துகள் ஏற்படுவதற்கு செவ்வாயும் சனியும் தான் காரணம். இவங்க 2 பேரும் சந்திக்க கூடாது. ராகு சேர்ந்துட்டா கேட்கவே வேண்டாம். இப்போ ராகுவும் சனியும் 2/12 நிக்கிறாங்க. அதனால ஓரளவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனா சனியும் செவ்வாயும் திரிகோண சந்திப்பு, அதுவும் ஆட்சி வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் திரிகோண சந்திப்பு. அப்படி இருக்கும் பொழுது என்ன மாதிரி எல்லாம் பாதிப்புகள் வரும் அதை தனியாவே நான் கொடுத்துட்டேன். இப்ப ராசிகளுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் தரப்போகுது. ஏன்னா செவ்வாயினுடைய திரிகோணத்துல சூரியன், சுக்கிரன், புதன். இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கிரன் அஸ்தங்கமாயி சூரியனோட வேதகனோட சேர்ந்து நிற்கிறார். புதன் புத்திகாரகன், ஆட்சி உச்ச வீட்டில் அமர்ந்தாலும் செவ்வாய் புதன் 2 பேரும் எதிரிகள். அடுத்தது சனி புதன் திரிகோண சந்திப்பு. சூரியன், சுக்கிரன், புதன் இவர்கள் சனியோட திரிகோண சந்திப்பு. அப்ப இந்த சனி, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் இவர்கள் மூவரும் திரிகோண சந்திப்பில் 1, 5, 9 ஒருவருக்கு ஒருவர் நிற்கும் பொழுது பாதிப்புகள் தரும். அப்படி தரும் போது 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும், எப்படி கவனமா இருக்கணும், என்ன பரிகாரம், அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கேட்கலாம் நீங்க, ஏமா எப்பயுமே கெடுதலை சொல்றா அப்படின்னு. கிரகங்கள் தன்னுடைய கோச்சார நிலைப்பாடுகள்ல அதிக பாதிப்பை தந்துவிட்டு சென்றதற்கு உதாரணம் கொரோனா பாதிப்பு. ஏன் அப்ப எல்லாருக்கும் தசாபுத்திகள் நல்லா இருந்தும் கிரகங்கள் நல்லா இருந்திருந்ததுன்னா கோச்சாரத்துல ஏன் இவ்வளோ பெரிய பாதிப்பை கொத்து கொத்தா மக்கள் போய் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். இது ஒண்ணு. 2வது ஒரு விஷயம், கிரகங்கள் தங்களுடைய தாக்கத்தை யாருக்கெல்லாம் 6, 8, 12 அதிபதிகளுடைய தசா புத்திகள் இல்லை யாருக்கெல்லாம் 6, 8, 12 உடைய நட்சத்திர சாரம் ஏறி தசா நடத்துதோ புத்தி நடத்துதோ அப்போது பாதிப்பு அதிகமாக இருக்கும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களை பதட்டமோ இல்லை பயமுறுத்தத்துக்கோ இது சொல்லலை. நீங்க பக்குவமாக பத்திரமாக கவனமாக இருக்கணும். சந்தோஷமா குடும்பத்தோட நிம்மதியா இருக்கணுங்கிற அந்த அக்கறையோடு நான் சொல்கிறேன். அவ்வளவுதான். தாயன்போட நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா குழந்தை ஒரு நெருப்பு கிட்ட ஓடும் பொழுது தம்பி நெருப்பு சுடும்பா அப்படின்னு சொன்னா நீ சொன்னதுனாலதான் சுட்டுதுன்னு சொல்லக்கூடாது. கிரக நிலை கோச்சாரத்தில் சரியில்லை என்பதற்காக என்ன செய்யணும், எந்த சாமியை வணங்கணும், எப்பொழுது நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு முதல்ல தெரியணும். அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய 1000 அவசர வேலைகளில் இதை கவனிக்கிறதுக்கு நேரமும் கிடையாது, இல்லை இதை புரிதலும் கிடையாது. அதனால இதை பற்றி படித்த நாங்க இதை நான் சொல்லணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு திருப்பமும் பத்திரமா இருங்கன்னு சொல்றப்பதான் நான் சொல்றேன். அதனாலதான் கடந்த ஒரு 8 மாசமா நான் மாத ராசி பலனும் கொடுக்கல. ஏன்னா கவனமாக இருக்கக்கூடிய நாட்களை சொன்னா யாராவது ஒரு 10 பேருக்கு அது பயன்படும் பொழுது அவர்கள் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பத்திரமா இருந்தோம்மா, கொஞ்சம் அடியோட தப்பிச்சோமா, கொஞ்சம் பிரச்சனையோட தப்பிச்சோமா. சில பேர் சொல்றது உண்டு, ரொம்ப கவனமா இருந்தும் கூட பிரச்சனைகள் வந்துருச்சுமா. தசாபுத்திகளை எடுத்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஆபத்தான கட்டமாக இருக்கும். அதனால மிக கவனமாக 12 ராசிகளுக்கு எப்படி என்ன மாதிரி இருக்கணும்னு 2 வரியில நான் சொல்லிட்டு போறேன். கவனமா இருங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக தெய்வ அனுகிரகம், தெய்வத்தினுடைய கருணை, தெய்வத்தை சரணாகதி அடையும் பொழுது எந்த ஒரு கிரகத்தினுடைய பாதிப்பும் அதிகமாக தாக்காது.
நம்ம கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி பாதிப்பு இருக்கும், பாதிப்பே இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். என்ற அளவுக்கு நம் இறைவனை நம்ம கெட்டியா இறுக்கி பிடிச்சுக்கிறோமோ, உடும்பு புடி குரங்கு புடிம்பாங்கல்ல, குரங்க பாத்தீங்கன்னா குட்டி அதை அம்மா விட்டு எப்படி பிறந்தாலும் எத்தனை மரம் தாவினாலும் விடாது. உடும்பும் அப்படிதான், நீங்க என்ன பண்ணீங்கனாலும் விடாது. அந்த மாதிரியான ஒரு பிடிப்பு உண்மையான அன்புடன் இறைவனின் பால் இருக்க வேண்டும் அனைவருக்கும். அதுதான் நான் வேண்டிக்கிறேன். சரி, 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். துலா ராசி. துலா ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், உங்க ராசி அதிபதி போய் அஸ்தங்கம் ஆயிட்டாரு இந்த 8 நாளும். அடுத்தது உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி வக்ரம் சுகஸ்தானத்துல, உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தில் உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய இன்னொரு சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் செவ்வாய், 7ல ராகு, உங்க ராசியிலே கேது. ஏற்கனவே நிறைய அவஸ்தை கேதுனால. அப்ப இந்த அவஸ்தையை நினைச்சு பாருங்க. அப்ப என்ன ஆகும், ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனியில இருக்கிறீங்க, அஷ்டம சனியில பாதி. 2வது 8ஆம் இடத்துல போய் செவ்வாய் மாரகாதிபதி உங்க ராசிக்கு. அப்படி இருக்கும் பொழுது தயவு செய்து மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசி துலா ராசி இருக்கணும். ஏன்னா இந்த 2க்கும் 8க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 8ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. உங்க ராசிக்கு செவ்வாயானவர் ஒரு சமமான கிரகம் தான். அப்படி இருக்கும் பொழுது அர்த்தாஷ்டம சனி அவன் ஆட்சி வக்கரத்துல அமர்ந்து இருக்கும் பொழுது உங்களுடைய 4, 8, 12 என்று சொல்லக்கூடிய இடங்கள் உங்களுக்கு இங்க திரிகோண சந்திப்புல இருக்குது. சுகம் கெடும், அவமானங்கள் வந்து சேரும், அவமரியாதை வந்து சேரும், அதனால் தூக்கம் கெட்டு அதனால் மன உளைச்சல் வரும். எனக்கு ஏது உலகத்தை நல்லா புரிஞ்சுக்க, மக்களை நல்லா புரிஞ்சுக்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே அங்க உட்காந்து உங்களை வழி நடத்துறாரு. 7ஆம் இடத்துல கலத்தரம், உற்றார் உறவினர் நண்பர்கள் அவர்களுடைய பேராசை உங்ககிட்ட சொல்லும் பொழுது நீங்க கவனமா பாத்தீங்கன்னா மனிதர்களும் உறவுகளும் நண்பர்களும் எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு ஒரு பாடத்தை கேது சொல்லாம உங்க ராசியை விட்டு போறது கிடையாது. இதனால் நிம்மதி இல்லாத தூக்கம், அதன் தொடர்ச்சியாக மறுநாள் வேலைக்கு போறதோ இல்ல அதுல கஷ்டங்களோ எல்லாம் மன போராட்டம் இவையெல்லாம் அதிகமாக வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால மிக கவனமாக இருங்க. பயணங்கள் மேற்கொள்ள வேண்டாம், குடும்பத்தோட பயணங்கள் மேற்கொள்ள வேண்டாம். தயவு செய்து இந்த 8 நாட்கள் பயணமே வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். உங்களுக்கு தாய் தந்தை உடல் உபாதைகள் இருந்ததுன்னா உடனே பாருங்க. ரெகுலரா அவங்க சாப்பிட்ற மருந்து மாத்திரை இருக்கான்னு பாருங்க. யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க, வம்புல மாட்டும். அது யாருக்கும் ஷூரிட்டி கையெழுத்தோ உங்களுடைய ரகசியங்கள் வெளியில் செல்ல வேண்டாம் எதாக இருந்தாலும். சரிங்களா? காஸ்ட்லியான கைப்பொருள்களை கவனமாக கையாளுங்க. எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியோ இல்ல உங்களுடைய வேலை விஷயங்கள் பத்தியோ இருக்கிறத அப்படியே வச்சு சர்வே பண்ணிக்கிட்டு இருங்க. அது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். பத்ரகாளியோடைய வழிபாடு மேற்கொள்வது நல்லது. ஏன்னா நவராத்திரி நடைபெறும் பொழுது வருடத்தில் 9 ராத்திரிகள் நவராத்திரிகள் இந்த அம்மனுக்கு உரிய நாளில் இந்த செவ்வாயும் சனி இவர்கள் சந்திப்பில் சூரியன் சுக்கிரன் புதன் இவர்களோட இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதுல 2/10/2022 ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி, மூல நட்சத்திரம், சரஸ்வதிக்கு உரிய நட்சத்திரம் அன்று பத்ரகாளியினுடைய அவதார தினம். ஒருத்தர் மூளையோட கோபத்தோட இருந்தாங்க அப்படின்னா எதை வேண்டாலும் வென்றுவிட முடியும் என்பதற்காக அன்று பத்ரகாளி அவதாரம் எடுக்கக்கூடியதாக இருக்கத்தினத்தில் அவளை வழிபாடு செய்வது மிகவும் உகர்ந்தது. திங்கட்கிழமை 3/10/2022 பூராட நட்சத்திரம், துர்காஷ்டமி, மகாஷ்டமி அன்று காலபைரவர் வழிபாடு மிக மிக உன்னதமான ஒரு நல்ல பலனை உங்களுக்கு நல்கும். அதனால அவங்க வழிபாடு செய்யுங்க. 4/10/2022 எல்லார் வீட்டிலும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்று உத்திராட நட்சத்திரம் அன்று இருக்கிறது. சூரியனுடைய நட்சத்திரம், சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருக்கக்கூடிய வேளையில் நீங்க அன்று சரஸ்வதி பூஜை எல்லார் வீட்லயும் ஆயுத பூஜை நம்ம கொண்டாடிட்டு இருப்போம். அன்று தெய்வங்களை எல்லாம் அன்னையின் அருளை பெறுவதற்கு இந்த நவராத்திரி 9 நாட்களும் அன்னையை துர்கா தேவியாக கடைசி 3 நாட்கள் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அந்த பத்ரகாளியை, துர்கா தேவியை, பார்வதி தேவியை, அன்னையை நம் வழிபாடு செய்யும் பொழுது இந்த கிரகங்களின் இந்த தாக்கத்தில் இருந்து 12 ராசிகளுக்கும் அருள் பாலிப்பால் என்பது உண்மை. விதவிதமான சுண்டல்களை செய்து அது ஒரு தனி பதிவுல கொடுக்கிறேன். என்னென்னைக்கு என்ன சுண்டல் செய்யணும் அப்படின்னு அதை பார்த்து இந்த சுண்டல்களை எல்லாம் செய்து வைத்து அன்னையை வழிபாடு செய்ய வேண்டும். இல்லத்திலும்
கோயில்களிலும் சென்று. ஏன்னா ஒரு கிரகத்தின் தாக்கம் வரும் பொழுது இன்னொரு சைடு நமக்கு அதுக்கு தெய்வம் அருள் பாலிப்பதற்காக அன்று திதி நட்சத்திரம் யோகம் இவற்றுக்கெல்லாம் வந்து நின்று நமக்கு அருள் பாலிக்கும். அதை புரிஞ்சு நடந்துகிட்டோம்னா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். அன்னை ஒரு பக்கம் வலி வேதனைகளை கொடுக்கும் பொழுது இன்னொரு பக்கம் அதற்கு உள்ள பரிகாரத்தையும் அவங்களே தருகிறார்கள் தெய்வங்கள். அதை பார்த்து புரிஞ்சு நடந்து கொண்டோம் என்றால் நமக்கு எந்த ஒரு கெடுபலனும் நம்மளை வந்து அணுகாது என்பது தீர்க்கமான செய்தி. அவளை சரணாகதி அடையணும். மகா அஷ்டமி அன்று பைரவர் வழிபாடு என்பது உன்னதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. அசுரனை அழிப்பதற்கு அன்னை அவதாரம் எடுத்து 9 ராத்திரிகள் அவள் இருந்து போராடி கொண்டு இருக்கிறார். அந்த போராட்டத்தில் நம்மளுடைய வேண்டுதலை செய்யும் பொழுது மக்களை காப்பாற்றவும் அவள் போராடினார் அசுரனை அழிக்க. இப்பொழுது கிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த கெடுபலனில் இருந்து ஒரே டிகிரியில் இருக்க செவ்வாயும் சனியும் இணைந்து நிற்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அன்னையானவள் நமக்கு அருள்பாலித்து காப்பாற்றுவாள் என்பது நிசர்த்தனமான உண்மை. உங்கள் அனைவரையும் அன்னையானவள் காப்பாற்ற வேண்டும் என்று நானும் வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.